தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு. தேவனே ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். புறக்கணிக்கப்பட்ட யூதர்கள் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாவார்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். யூதர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் பவுல் குறிப்பிடுகிறார். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இது நடைபெறும் என்பதை சொல்லிவிட்டு, இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய தெய்வீக ஞானம் இருப்பதாக பவுல் அங்கீகாரம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆலோசனைகள் ரகசியமானவை. சுவிசேஷத்தின் ரகசியத்தை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் மிகவும் அதிகம். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். தேவனுடைய ஞானம் மனுஷருடைய புத்திக்கு எட்டாதது. நமக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாமே ரகசியமாகவும் மறைபொருளாகவும் இருக்கிறது. பவுல் தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தை எட்டி பார்க்க முயற்சி செய்தார், அளந்து பார்க்கவும் முயற்சி பண்ணினார். ஆனால் தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தை பவுலால் அளந்து பார்க்க முடியவில்லை. அது அவ்வளவு அதிக ஆழமுள்ளது. ஆகையினால் பவுல் தன்னை தாழ்த்தி தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஓரத்தில் தாழ்மையோடு நின்று அவற்றின் ஆழம் மிகவும் அதிகம் என்று அங்கீகாரம் பண்ணுகிறார். தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக நம்முடைய மனுஷ ஞானம் குறைவுள்ளது. தேவ ஞானம் பரிபூரணமானது. தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும்போது நம்முடைய சொந்த பலவீனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய தரிசனம் குறைவானது. தேவனுடைய ஐஸ்வர்யம் அதிக ஆழமுள்ளது. அது மிகவும் பெரியது. மனுஷருடைய ஐஸ்வர்யங்கள் உலக பிரகாரமாக கொஞ்சம் இருக்கிறது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மனுஷருடைய ஐஸ்வர்யத்தில் ஒன்றுமே இல்லை. மனுஷருடைய ஐஸ்வர்யத்தை நாம் உற்று பார்த்தால் அதன் ஆழத்தை நம்மால் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் ஆழத்தை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. தேவன் தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளில் பெரியவர். அவருடைய ஆலோசனைகள் மாத்திரமல்ல, அவருடைய ஐஸ்வர்யங்களும் அதிகமானவை. தேவனுடைய ஞானம், அறிவு ஆகியவற்றின் ஆழம் மிகவும் அதிகம். தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நிர்வாணிகளைப் போல ஒன்றும் இல்லாதவர்களாக அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறோம். மனுஷருடைய ஞானமும் அறிவும் தேவனுடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் முன்பாக ஒன்றும் இல்லாமல் இருக்கும். தேவன் எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ ஆளுகை உள்ளவர். தம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் ஒழுங்குபடுத்துகிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். இதுவே தேவனுடைய ஞானம். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். தேவனுடைய ஆலோசனைகளும் நோக்கங்களும் அளவிடப்பட முடியாதவைகள். அதுபோலவே அவருடைய வழிகளும் ஆராயப்படாதவைகள். அவர் தம்முடைய நோக்கத்தை எவ்வாறு நிறைவேற்றுவார் என்பதை மனுஷரால் ஆராய்ந்து முடிவு பண்ண முடியாது. அறியாத காரியங்கள் கர்த்தருக்கே உரியது. இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவிடத்தில், நான் செய்கிறதென்று இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் என்று சொல்லிவிட்டு அவர் மேலும் இனிமேல் அறிவாய் என்றும் சொன்னார். யோவான் 13:7. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவருடைய காரியங்களில் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவர் தம்முடைய சித்தமான வழிகளில் காரியங்களை செய்கிறார். தேவனுடைய கிரியைகளுக்கு நம்மால் காரணம் எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய வழிகள் ரகசியமானவை, நமக்கு புரியாதவை. ஆகையினால் தேவனுடைய வழிகளை ஆராய்ந்து பாராமல் அவருடைய வழி எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே
சந்தோஷமாய் அங்கீகரித்துக் கொள்வதுதான் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாத யூதர்கள் தேவனை விட்டு நீக்கப்பட்டார்கள் என்றும் புறஜாதியார் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்றும் பவுல் சொல்லிவிட்டு, தேவன் தம்முடைய கிருபையினால் நீக்கப்பட்ட யூதர்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய தெய்வீக ஆலோசனையின் பிரகாரமாக நடைபெறுகிற காரியம். தேவன் யூதர்களை ஏன் விலக்கிவிட்டார் என்பதும், மறுபடியும் ஏற்ற காலத்தில் அவர்களை ஏன் சேர்த்துக் கொள்கிறார் என்பதும் நமக்கு புரியாத ரகசியமாக இருக்கிறது. இது நம்மால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆழமாயிருக்கிறது. பவுல் இதை பற்றி சொல்லும்போது, தேவனுடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் மிகவும் அதிகம் என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய அறிவின் ஆழத்தை கண்டுபிடித்தவர் ஒருவரும் இல்லை. அதை பவுலும் கண்டுபிடிக்கவில்லை. தேவன் நடந்து செல்லும் போது அவருடைய காலடி தடங்கள் எங்கும் காணப்படாது. ஆகையினால் அவருடைய கிருபைகளும் பராமரிப்புகளும் நமக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிதாய் இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு நாளும் தாம் நடந்த வழியிலேயே போவார் என்று சொல்ல முடியாது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மனுஷரில் யாரையும் தமக்கு ஆலோசனைக்காரராக நியமிக்கவில்லை. தேவன் தம்முடைய ஆலோசனைகளை யாருக்கும் தெரிவிக்கவும் இல்லை. தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதையும், அதை எப்படி செய்ய போகிறார் என்பதையும், அவர் எந்த வழியில் செய்ய போகிறார் என்பதையும் அறிந்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் என்று பவுல் கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்டுவிட்டு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்றும் சொல்லுகிறார். கர்த்தருடைய சிந்தை உண்டாயிருக்கிறவன் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று அறிக்கையிடுவான். நாம் கர்த்தருடைய சிந்தையை அறியாதவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இருக்கிறோம். அது நமக்கு போதுமானது. கர்த்தருக்கு ஒருவரும் ஆலோசனைக்காரராக இருந்ததில்லை. கர்த்தர் இப்படித்தான் கிரியை செய்ய வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடுகிற மனுஷன் மதியீனம் உள்ளவன். இந்த உலகத்தை இப்படித்தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் புத்தியீனன். முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? தேவன் தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளில் சர்வ ஆளுகை உடையவர். தாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். தேவன் தமக்கு விருப்பமான பிரகாரம் கிரியை செய்கிறார். என்றாலும் தேவனுடைய கிரியைகளில் அநீதி எதுவும் இல்லை. தேவனிடத்திலும் அநீதி இல்லை. தேவன் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல. பவுல் இந்த சத்தியத்தை சொல்லும் போது தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் என்று கேட்கிறார். தேவனுக்கு யாரும் எதையும் கொடுக்கவில்லை. தேவனுக்கு யாரும் கடன் கொடுக்கவில்லை. தேவனும் யாரிடத்திலும் கடன் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியம் எதற்கும் அவர் நமக்கு கடன்பட்டவர் அல்ல. நாம் ஊழியம் செய்தாலும் ஊழியம் செய்யாவிட்டாலும் கர்த்தருடைய ஊழியம் நிறைவேறும். தாங்கள் தேவனுக்கு எதையோ கடன் கொடுத்தது போலவும் அதை அவரிடத்தில் இருந்து திரும்பி வாங்க வேண்டும் என்பது போலவும் அவரிடத்தில் அதிகாரமாக யாராலும் கேட்க முடியாது. தேவன் இரக்கம் உள்ளவர். தமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர். மற்றபடி தேவன் நமக்கு கடன்பட்டவர் அல்ல. யூதர்கள் தாங்கள் யூதராக இருப்பதற்காக மிகவும் பெருமைப்படுகிறார்கள். தாங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட விசேஷித்த ஜாதியார் என்று பெருமையோடு சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனோ அவர்களுக்கு கொடுத்த மேன்மையை அவர்களிடத்தில் இருந்து பறித்துக் கொண்டார். அவர்களுடைய எதையும் தேவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களிடத்தில் இருந்து தமக்கு சொந்தமானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டார். இப்போது யூதர்கள் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பெருமைப்படுவதற்கு இப்போது அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் மௌனமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய சுய பெருமை அவர்களை விட்டு நீக்கி போடப்பட்டது. யூதர்கள் தங்கள் பெருமையினால் புறஜாதியாரை அவமரியாதை செய்தார்கள். தேவன் தம்முடைய சுவிசேஷத்தை புறஜாதியாரிடத்தில் அனுப்பினார். புறஜாதியாருக்கு இந்த சிலாக்கியத்தை கொடுப்பதற்கு தேவன் அவர்களுக்கும் கடன்படவில்லை. ஆனாலும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் விருப்பத்தின் பிரகாரமாகவும் தம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தேவன் புறஜாதியாருக்கும் அனுப்பினார்.
இதற்காக யூதர்கள் பொறாமைப்பட முடியாது. ஏனெனில் தேவனுடைய கிருபையும் சிலாக்கியமும் யூதர்களை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. பெருமை பாராட்ட முடியாதபடி ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கிற யூதர்களினால் புறஜாதியாரை குறித்து பொறாமைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிற்று. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருக்கிறார். எல்லாமே தேவனுடைய சர்வ ஆளுகையின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. எல்லாவற்றிற்கும் தேவனே ஊற்றாகவும் ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறார். சகல காரியமும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாவற்றிற்கும் தேவனே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கும்போது இந்த உலகம் முழுவதும் அவருக்காகவே இருக்க வேண்டும். சர்வ சிருஷ்டியும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனெனில் தேவனே எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக இருக்கிறார். அவர் எதை செய்தாலும் எதை செய்யாமல் இருந்தாலும் அதை அவர் தம்முடைய நாம மகிமைக்காகவே செய்கிறார். பவுல் தேவனுடைய மகிமையை எடுத்துச் சொல்லும் போது கர்த்தரை துதிக்கிறார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். மனுஷனை குறித்து தேவனுடைய தெய்வீக ஆலோசனைகளை பவுல் இந்த அதிகாரத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார். பவுல் இதை எழுதினாலும் தேவனுடைய சர்வ ஆளுகையும் சர்வ அதிகாரத்தையும் சர்வ ஞானத்தையும் அங்கீகரிக்கிறார். தேவ ரகசியங்கள் எல்லாம் தேவனுக்கே உரியவை. சகலமும் தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. நாம் பல சமயங்களில் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து மற்ற விசுவாசிகளிடத்தில் விவாதம் பண்ணுகிறோம். தேவனுடைய ஆலோசனைகளை பற்றியும் அவருடைய கிரியைகளை பற்றியும் நமக்குள்ளே விவாதிக்கிறோம். நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு விவாதங்களையும் நிறுத்திவிட்டு கர்த்தருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று துதிப்பது மிகவும் நல்லது.